தலை காப்பவன் சாமர்த்தியம். ஒரு பசுமை சூழ்ந்த கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் எல்லோருக்கும் அறிவாளியாக அறியப்பட்டவன். ஒரு நாள் சிலர் நதிக்கு படகு சவாரிக்கு செல்ல திட்டமிட்டனர். ராமுவும் அவர்களுடன் சென்றான். படகு நடுப்பாதையில் சென்றபோது திடீரென மேகம் சூழ்ந்து வானம் இருண்டது. கடும் காற்றும் அலைகளும் படகை ஆட்டின. பயந்த கிராமத்தினர் எழுந்து அசைந்தனர். ஆனால் ராமு அமைதியாக இருந்தான். அவன் பையில் இருந்த முக்கிய ஆவணங்களை பிடித்துக் கொண்டு திடீரென நதிக்குள் குதித்தான். தலையை தண்ணீருக்கு மேலே வைத்தவாறும் பையை ஒருகையில் உயரமாக பிடித்தவாறும் அவன் தண்ணீரை வென்றான். சிறிது நேரத்தில் கரையை அடைந்தான். பையை திறந்ததும் உள்ளே இருந்த ஆவணங்கள் எதுவும் ஈரமாகாததை பார்த்து மகிழ்ந்தான். அதைக் கண்ட அனைவரும் வியப்புடன் சிரித்தார்கள். ஒருவர் சொன்னார், தோணியில் இருந்து விழுந்தாலும் தலை காப்பான். பழமொழி, தோணியில் இருந்து விழுந்தாலும் தலை காப்பான். பொருள், ஒருவன் எந்தவிதமான அபாயத்திலும் தன்னை அறிவுடன் காப்பாற்றி விடக்கூடியவன். மறைமுறை, சிக்கலான சூழ்நிலையிலும் சிந்தனையுடன் செயல்படும் திறமைதான் உண்மையான அறிவு. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.